வா மச்சான், வா மச்சான், வா மச்சான். உன் மருமன் கட்டி இருக்க வீட்டை வந்து பாரு மச்சான். இங்கிட்டு மட்டும் பார்த்தா அப்படி உள்ளுக்குள்ள போய் பூந்து பாரு. என்ன மச்சான் வீடு எப்படி? அது ஒண்ணும் இல்லையா, நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் குடிச்சுக்கிட்டு வந்து உள்ளுக்குள்ள நல்லா கும்மி அடிச்சுட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வீடே நாரி தொலையும். அதனாலதான் வெளியே வச்சுட்டான் பையன். இல்லன்னா வீட்டுக்குள்ள ஒண்ணு சொருவி இருப்பான். அடியே இன்ன வரைக்கும் உள்ளுக்குள்ளதான் கடந்திய. நான் கூட எங்கேயோ வீட்டை விட்டு ஓடிட்டியோன்னு நினைச்சேன். என் பையன் கட்டி வச்சிருக்கான் வீடு, நான் எதுக்கு ஓடணும்? என்னமா தங்கச்சி மாப்பிள்ள சூப்பரா வீடு கட்டி விட்டாரு, பால் காய்ச்ச கூட கூப்பிடல. யோ இந்த ஆளு என் வீட்டுக்குள்ள கூப்பிட்ட? என்னடியே என் தங்கச்சி மாப்பிள்ளைய பார்த்து எப்படி பேசுறவ? ஆமா உன் தங்கச்சி மாப்பிள்ள. நம்ம வீடு வாச கட்டி இருக்கோம்னு பார்த்தாலே வயிறு எரிஞ்சு சாவானுங்க. இவனுங்க நடு வீட்ல கூட்டிக்கிட்டு ஆடுறியே நீ. அடியே கோவத்துல அரைஞ்சு புடுவேன் பாத்துக்க. என்ன வாக்கு பேசுற? உன் ஒன்னனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டா ஈன்னு இழிக்கிற. அதுவே என் குடும்பத்துல இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்தா என்ன அடியே என்ன? ஒழுங்கா அவனை வீட்டை விட்டு போக சொல்லு. போக சொல்லியா? இங்க பாரு என் மச்சான் இங்கதான் இருப்பான். யோ நீ இரியா. நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப துள்ளிக்கிட்டு திரியிற. அடி எல்லாம் என்ன மறந்து போச்சா? இல்ல அடி வாங்கி உடம்பு என்ன மறுத்து போச்சா? அடியே நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தாண்டி உன்னைய வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க என் பையன். இல்லன்னு வை உன்னை அங்கேயே கடனு அப்படியே விட்டுருப்பான் தெரியுமா? யோ முதல்ல அவனை போ சொல்லியா? யோ எந்த முகரக்கட்டை வச்சுக்கிட்டு இங்க வந்த? அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தப்ப என்னையும் என் பையனி எவ்வளவு கேவலப்படுத்தி அனுப்புன. இன்னைக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு இருக்க. வாய்க்கு வாய். அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொன்ன அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. என்னடி என்ன ஓவரா துள்ளிக்கிட்டு திரியிற? உன் சொந்தம் வந்து ஈன்னு இழிக்கிற. அதை எடுத்தாக்கவும் இதை எடுத்தாக்கவும் என்னென்னமா பண்ற? என் குடும்பம் வந்தா ஏடி காஞ்சு போய் கிடக்குற நீயே. இன்னைக்கு வந்து அந்த ஆளு நல்லவே நான் கெட்டவனா? அவங்க வீட்டுக்கு போனப்ப எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எங்களை ஒரு வார்த்தை கூட கூப்பிடல தெரியுமா? பந்தியில கூட ஒழுங்கா சாப்பிட இல்லாம அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க. இன்னைக்கு அவங்கள தூக்கி தலைமாட்டில வச்சுக்கிறேன். ஆமா அவங்க அன்னைக்கு அப்படி பண்ணாங்க. ஒன்னு என்ன பண்ணா என்னை கழுத்த புடிச்சு வெளியே தள்ளினா. மறந்துட்டியா? இல்ல அப்பக்கப்ப ஞாபகப்படுத்தணுமா? பாரு என் குடும்பம் நான் மறப்பேன் மன்னிப்பேன் அப்படியே காத்தோட காத்தா விட்டுருவேன். ஆனா என் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்தாலும் நீ முகரைய காட்டுனேன்னு வையி முகரையே இல்லாம ஆக்கி போடுவேன். என் மச்சானுக்கு போய் கூலிங்கா ஏதாவது போடு. எந்திரடி சத்தம் கித்தம் வந்துச்சு தொலைச்சு கட்டி போடுவேன் சொல்லிவிட்டேன். மச்சான் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதையா? அது ஒரு 10 லட்சத்துக்கு மேல ஆயிருக்கும். அதெல்லாம் பையனோட சம்பாத்தியம் தான். கடன் கிடனுக்கெல்லாம் இந்த வீட்டுல வழி இல்ல. நான் தான் ஊர் முழுக்க கடன் வாங்கி ஊத்திக்கிட்டு தெரியுவேன். என் பையன் கடன்ற பேச்சுக்கே இடம் இல்லாம வாழ்ந்து விட்டான். நம்ம வீட்டுல வாக்கப்பட்டு ஒரு
எம்மோய் அந்த அக்கா தம்மா உட்காந்துருக்கு வாங்கி கொடுமா. இவ வேற போய் கேளடி, அவ தருவா. நானும் போய் கேட்க மாட்டேன், நீ வாங்கி கொடு. ஒருத்தி மாசம் 1000 ரூபாய் காசு போடுவாங்க, அதுல நான் கொடுத்துக்குவேன்னு சொன்னா கேட்க மாட்டேன். வா. என்ன பிள்ள, என்ன பண்ணிட்டு இருக்கிறவ? அட வாத்தா, ஈ ஓட்டிக்கிட்டு தான் கிடக்குறேன், என்னத்த பண்ணுவேன்? என்ன ஆள் நடமாட்டதையே காணா? அட அடிக்கிற வெயிலுக்கு மனுஷ பக்கம் யாருதான் வெளியே வர? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கிடக்குதுங்க போல இருக்கு. ஆனா ஒருத்தரையும் காணா. கரெக்டா இந்த 1-2 மணிக்கு தான் வெளியே வந்து இந்த தயிர் எதுவும் இருக்கான்னு வாங்கிட்டு போவாங்க. வெயில்னா வெயில், இந்த மாதிரி ஒரு வெயில் எந்த வருஷமும் இல்லம்மா. ஆமாத்தா, கடைக்குள்ளே உட்காந்துருக்க முடியல, அனத்துது. எப்படா போய் குளிச்சுப்புட்டு உள்ள போவோன்னு இருக்கு. ஆமாம்மா, ஊருப்பட்ட வெயில் தான். இதுங்கே அப்படி இருக்கே. இன்னும் சித்திரை வெயிலாம் வந்துச்சுன்னா மனுஷன் மக்கள் இருக்க முடியுமான்னு தெரியல. அக்னி நட்சத்திரம்லாம் ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். என்ன மாதிரி ஆளுங்களாம் சோழி முடிஞ்சுது. ஐயோ அப்படி சொல்லாதீங்க ஆத்தா. சரிம்மா. பிள்ளைகளா, உங்க 2 பேத்துக்கு என்ன வேணும் வாங்கிக்க. தங்கக்குட்டி அன்பு, என்ன வேணுமா வாங்கிக்கமா. அம்மாயி சொல்லிடுச்சுல, போய் வாங்க போ. கிண்டி சாய் இருக்கா? கிண்டி சாயா அப்படின்னா? அக்கா கிண்டர் சாய் இருக்காக்கா? அதெல்லாம் இல்லம்மா, நாம என்ன அம்புட்டு பெரிய கடையா நடத்தி இருக்கோம், அதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு. அதெல்லாம் இல்ல. பாபன் இருக்கா? அப்படின்னா? அதக்கா அந்த கிருமி பிஸ்கட்டு அதெல்லாம் வாங்கி வைக்கிறது இல்லம்மா. அப்ப வேற என்னதான் இருக்கு? மேல தொகுதுல மிச்சரு, முறுக்கு, பூந்தி, இது பொட்டுக்கடலை வறுத்து வச்சது இருக்குது, கடலை வறுத்தது இருக்குது, பட்டாணி வறுத்து இருக்குது. என்ன வேணும்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். வேண்டாமா? இங்க பாரு அன்புக்குட்டியே, இங்க இதுதான் கிடைக்கும், வேணுங்கிறத வாங்கிக்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல. இங்க பாரு, இப்ப எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுல வந்து கேப்பமா, வாங்கிக்கமா. வேண்டாம், அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. வாங்கடி எதையாவது. சும்மா வேண்டாம் நோண்டான்னு வாங்கி கொடுக்கறதே பெருசு, இதுல வேற வேண்டாம் நோண்டான்னு. எதுக்கு போய் பிள்ளைய திட்டுறீங்க? என்னதான் பண்றது, ரொம்ப சேட்டை பண்றாக்கா. வர வர ரொம்ப வலுவட்டையா போய்கிட்டு இருக்கா. எல்லாம் அவங்க அத்தை அவங்க அப்பனுக்கு எல்லாம் கொடுக்குற செல்லம் இன்னைக்கு இப்படி வலுவட்டையா வந்து நிக்குது. நம்ம சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது. ஊர்ல எல்லார் வீட்லயும் தான் பிள்ளைங்க இருக்கு. கடைக்கு போய் விட்டோம்னா என்ன வேணும் வாங்கு வையுன்னு சொன்னா வாங்கணும். அதை விட்டுட்டு வேண்டாம் நோண்டான் வேண்டாம் நோண்டான்னு. சரி சரி விடுங்க. அந்த சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்து கொடுமா. அந்த மிச்சரு முறுக்கு பூந்தின்னு எது இருந்தாலும், அப்புறம் ஜூஸ் பாட்டில் எல்லாம் எடுத்து கொடு. சரிம்மா, அப்ப எல்லாத்துலயும் ஒவ்வொன்று போட்டுட்டுமா? போட்டுருமா. ஆமா, காசு என் மருமக கணக்குல எழுதிக்க. சரிங்க. ஏமா நீ பாட்டுக்கு வாங்கிட்டு மருமக கணக்குல எழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஏண்டி, நமக்கு நான் அவ தரமாட்டாடி, அவளுக்கு நான் தருவா. அவத்தான் கரெக்டா வாங்கினா கொடுத்து விடுவா, அதையும் சேர்த்து கொடுத்து விடுவா. வீடு அப்புறம் உமா ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்னக்கா? உங்க வீட்டுல என்ன கார் எடுத்துக்கிட்டு எல்லாரும் போனாங்க? கார் எடுத்துக்கிட்டு போனாங்களா? ஆமா, நாத்தனாரு, அப்புறம் அவங்க வீட்டுக்காரு, அப்புறம் உன் புருஷன், அப்புறம் உன் மாமியாரு, 4 பேர் கார் எடுத்துட்டு போனாங்க. கார் எடுத்துட்டு போனாங்களா? என்னாடி, எதுக்குடி போயிருப்பாங்க? எனக்கு என்ன தெரியும், எதுவும் சொன்னாங்களாக்கா? எதுவும் சொல்லலாமா, ஆனா எல்லாருமே சிரிச்சு கலகலன்னு போனாங்க. சிரிச்சு கலகலன்னு போனாங்களா? என்னம்மா, எதுவும் சொன்னாங்களா? அட எனக்கு தெரியாதுமா. இங்கிட்டு கோவில்ல நின்று சாமி கும்பிட்டாங்க இறங்கி. அப்புறம் கும்பிட்டுட்டு அப்படியே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு போனாங்க. கோவில்ல நின்று சாமி கும்பிட்டுருக்காங்க, நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. நான் கூட நினைச்சேன் நீயும் போயிருப்பேன்னு. கடைசியில பார்த்தா உடனே ஆளை காணோம். அதான் பார்த்தேன். நான் இங்கே சும்மா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்க்கா. அந்த புள்ள வேற வீட்டிலேயே இருக்கு, சலுப்பாக இருக்குன்னுச்சுன்னு. அதனால அவங்க எங்கிட்டும் போயிட்டு வருவாங்க. என்னம்மா குடும்பம் மொத்தமும் எல்லாம் வண்டி கட்டி போயிருக்கிறாங்களாம், என்னவா இருக்குன்னு தெரியலையே. அதானடி, உன் குடும்பத்தை நம்ப முடியாதுடி. ஏம்மா உண்மையை சொல்ல போனா என் குழந்தை இப்படிமா அம்மாவுக்கு செக்கப் வரும்போது கூட நான் அப்படியெல்லாம் பதட்டப்படவே இல்லைம்மா. ஆனா அக்காவுக்குன்னு போது எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப பதட்டமா இருக்குமா. நீ வாய் வார்த்தையே சொல்லிட்டடா. ஆனா நான் இன்ன வரைக்கும் நம்ம குலதெய்வத்துல இருந்து எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது ஏதாவது பாசிட்டிவா சொல்லணும்னு. நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அக்காவும் மாமாவும் பாவம்மா. ஒவ்வொரு தடவையும் அன்புவை பார்க்கும்போது அக்கா புள்ள இல்லைன்ற ஏக்கம் அவள் கண்ணில் நான் பல தடவை பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் உமா குழந்தைய லவுக்குன்னு பிடுங்கிட்டு போகும்போதெல்லாம் அக்கா ஏக்கமாக பார்ப்பா. எனக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். சரி நம்ம என்னன்னு போய் சொல்கிறதுன்னு. இப்போ கூட நம்ம அன்புக்குட்டி இல்லைன்னொன்னே அக்கா ரொம்ப வருத்தப்பட்டா. அழுன்னு அழுதுட்டா, புள்ள இல்லைன்னு. அதுதான் பாருமா, கடவுளாக பார்த்து நம்ம அக்காவுக்கு குழந்தைய கொடுத்துருக்கா. இப்ப எனக்கு வருத்தமா இருக்குடா.
நம்ம உனக்கு நேரத்துக்கு ஒரு பையன் பிறந்து இவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா எப்படியாவது இவங்க ரெண்டு பேத்தையும் கட்டி வச்சு இந்த சொந்தத்தை அப்படியே கொண்டு போயிடலான்னு பார்த்தேன். என்ன நடக்குதோ தெரியலப்போ. ஏம்மா என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, அப்படி எதுவும் பிறந்து எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் இணை பிரியாமல் இதே போல் எப்பயும் இருப்பீங்க. அதே சமயம் உறவும் விட்டு போகாது, நம்ம சொந்தம் வந்து அப்படியே இருக்கும். நீ சொல்றதெல்லாம் சொல்றலாம், ஆனா என் பொண்டாட்டி ஒத்துக்குவாளா? அதுதான் ஒத்துக்க மாட்டா. சரி அதை விடுமா. இப்போ உள்ள போனவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அதை பார்ப்போம். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பக்கத்தில் தானே இருக்கேன். இல்லைங்க, ஒரு மாதிரி பயமா இருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. எதுக்கு பயப்படுறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா? அதான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல. இல்லைங்க டாக்டர், என் ஒய்ஃபோட பயமே நீங்கள் இப்போ என்ன சொல்ல போறீங்கன்னு தான். ஏன்னா எங்களுக்கு 8 வருஷமாக குழந்தைங்க இல்லை. குழந்தை இல்லாமல் இப்போ தான் தடவை இந்த மாதிரி பாசிட்டிவ்ன்ற கோடே வந்திருக்கு. அதுதான் டாக்டர். எப்படி டாக்டர் இருக்கு? எல்லாம் பாசிட்டிவ் தானே, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயோ, விட்டா நீங்க அழுதுருவீங்க போலயே. அழுதுருவேனா? என்னோட வேதனையை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது டாக்டர். அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குழந்தை இல்லைன்னு எல்லாரும் ஒதுக்குனதா இருக்கட்டும், என் மாமியார் இன்ன வரைக்கும் என்ன ஏற்றுக்கவே இல்லை. இந்த வருஷமும் குழந்தை இல்லைன்னா என் புருஷனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்லாம் கூட பேசுனாங்க. அதெல்லாம் மனசில் பூட்டி வச்சுக்கிட்டு, அந்த வேதனையெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாத துக்கம். அதுவும் இல்லாமல் என் தம்பிக்கு எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வாங்கி அதை வச்சிருக்கும்போது சரி நமக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு அவ்வளோ ஏக்கமாக இருக்கும். இப்போ வரைக்கும் என் தம்பி குழந்தைய என் பிள்ளையாக தான் நினச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது நம்மளுடைய குழந்தை நம்ம ரத்தத்துலேருந்து நம்ம மூலியமாக வரப்போகிற குழந்தைன்னும் போது அந்த வலி வேதனையை சொல்ல முடியல டாக்டர். அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் சந்தோஷத்தை படி குழந்தை ஃபார்ம் ஆயிட்டு. சார் அங்கே பாருங்க, மேம் நீங்கள் அங்கே பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். என் குழந்தை என் வயிற்றுல. டாக்டர், குழந்தை நார்மலா தானே இருக்கு? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா, நார்மலா இருக்கு. போதும் டாக்டர், இன்னும் ஒரு வார்த்தை போதும். இப்போ எனக்கு வயசு 30 ஆகுது. எல்லாரும் சொன்னாங்க 30 வயசுக்கு மேலே குழந்தையெல்லாம் பிறக்காது அப்படி இப்படின்னு அவங்கவுங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொன்னாங்க. குழந்தை பிறந்தாலும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு எல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்திட்டாங்க டாக்டர். கடைசி வரைக்கும் எனக்கு குழந்தையே இல்லாமல் போயிடுமோன்னு பயந்துட்டேன். இந்த ஒரு வார்த்தை என் மனசு கம்பிட்டு ஆறுதலா இருக்கு. பாருங்கம்மா, பேசுறவங்க 1008 பேசதான் செய்வாங்க. முறைப்படி படிச்சவங்க எங்களுக்கு தெரியாதா? அப்படி உங்களுக்கு டெலிவரி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறதுக்கு தானே நாங்க இருக்கோம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சரிங்களா? இப்போ நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம், சந்தோஷமா இந்த தருணத்தை அனுபவிக்கணும். டாக்டர் சொல்றாங்களே, கேட்டுக்க சின்ன பொண்ணு. வந்துட்டாளா? இனி வந்து நம்மள ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன். என்ன ஹேண்ட்ஸம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப டல்லாயிட்டீங்களே. ஓய், எங்கடா மூக்கு வேர்க்கலையேன்னு பார்த்தேன், இந்த வேர்த்துருச்சுல்ல. என்னடி என் ஹேண்ட்ஸம்மை கல்யாணம் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவ போல இருக்கேன். பழையபடி முகத்துல கலையே இல்லையே. களை இல்லைன்னா பரவாயில்ல, வயக்காட்டுல நிறைய இருக்கும், வேணா பறிச்சு தாரேன். ஒரு களை இல்லை, எத்தனை களை வேணாலும் வச்சுக்க. அதானே, கொஞ்சம் பேசுனா போதுமே, உடனே அப்படியே பத்திக்கிட்டு வந்துருமே. ஓய், முதல்ல லைசன்ஸ் இல்ல, இப்ப லைசன்ஸ் இருக்கு, மறந்துடாத. உள்ள வரலாங்களா? யா, கமன். அம்மா, அப்பா, வாங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. காவியா, ஒரே ஒரு ஹெல்ப், 2 காஃபி, வெயில் காலமா இருக்கு, 2 கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா? இந்த உடனே போயிட்டு வரேன். இந்தாம்மா, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். ஏம்மா, உனக்கு இன்னும் என் மேல இருக்க கோபம் போலியாம்மா? எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை, எந்த தாபமும் இல்லை. அம்மா, என்னை மன்னிச்சிருமா. நான் இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாம மறைச்சது என்னோட தப்பு தாம்மா.
அதுக்கு நான் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அது ஏம்மா, சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு விஷயம் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுவேன். ஸ்கூலில் இது நடந்துச்சு, காலேஜில் இது நடந்துச்சு, வேலை செய்கிற இடத்துல இது நடந்துச்சுன்னு ஒன்று விடாமல் எல்லாமே சொல்ல தெரிஞ்ச உனக்கு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டேன். பரவாயில்ல, இனி யாரு வந்து யாருக்கு என்ன பயன்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் வந்ததை கொடுத்துட்டு போகிறதுக்கு தான். இதில் நீ எங்களுக்குன்னு கொடுத்தத 3 லட்சம் ரூபா, இது உன்னோட சம்பாத்தியம். இதை நீயே வச்சுக்க, எங்களுக்கு வேண்டாம். அம்மா, என்னம்மா பேசிகிட்டு இருக்க? உங்களுக்காக கொடுத்தேன். அப்பாவோட ஆசையே வீடு கட்டணுன்றது தான். அப்பா ஒரு சொந்த நிலம் வாங்கி வீடு கட்டணுன்றதுக்காக தான்மா இது கொடுத்தேன். நாங்கள் யாரோட தயவுலையும் அப்பையும் வாழலை, இப்பையும் வாழலை, எப்பையும் வாழவும் மாட்டோம். அவரோட உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் அவருக்கு உழைக்கிறதுக்கு அவரோட கை கால் இருக்கு. என் உடம்புலேயும் தெம்பு இருக்க வரைக்கும் என்னாலேயும் உழைக்க முடியும். எங்கள் 2 பேரால் என் பையனுக்கு என்னத்தை சேர்த்து வைக்க முடியுமோ அதை நாங்கள் சேர்த்து வச்சுக்குவோம். யாரும் கொடுக்கறத வச்சு தான் வாழணுன்றது இல்லை. இப்போ என் வேலை செய்கிற என் பையன்கிட்டையும் நான் 10 ரூபா வாங்கினதில்லை, உங்ககிட்டையும் எதையும் நான் இன்ன வரைக்கும் வாங்கினதில்லை. புடி. அம்மா, எனக்கு வேண்டாம்மா. இங்க பாருங்க, அது நாங்களா தான் கொடுத்தது, எங்களுக்கு அது வேண்டாம். அந்த காசை நீங்க எடுத்துக்கோங்க. வேண்டான்னு சொன்னா கேளுங்களே. புடிங்க. அம்மா, சொன்னா கேளும்மா. வேண்டாம்மா, இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேம்மா. உன் கஷ்டத்துல பக்கத்துல இருந்து நான் பார்த்துருக்கேம்மா. அதுவும் இல்லாமல் அப்பா இப்போ என் கல்யாண பேச்ச ஆரம்பித்ததுலேருந்து நகை எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும்னு 1008 ஆசை கனவு வச்சுருந்தாரு. அதுக்கெல்லாம் காசு வேணும். இந்த வயசுக்கு மேலே அப்பா உழைச்சி கஷ்டப்பட வேணானதாம்மா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். யாரோட முடிவையும் நான் கேட்கறதுக்கு இருந்துன்னா உடம்புல தெம்பும் இல்லை, என் மனசில் திராணியும் இல்லை. இதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன். எனக்கு என்னைக்குமே மன்னிப்பு பிச்சையே இல்லையாம்மா. என்னங்க, மணி ஆயிடுச்சு, வாங்க போவோம். ஏன்டா இவங்க இப்படி பண்றாங்க? ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இதுல இதை வேற கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. இங்க பாரு, ஏழ்மைனா கடன் வாங்கியாவது குடும்பத்தை நடத்துவாங்களே தவிர யார்கிட்டையும் கையேந்தி குடும்பம் நடத்த மாட்டாங்க. அதுதான் அவங்க நிரூபிச்சுட்டு போறாங்க. நாங்க ஏழையா இருந்தாலும் எங்க மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கு. யாருக்கும் யார் கொடுக்கறத வச்சும் நாங்க வாழணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. விடு, இனி நடக்கிறத பார்த்துக்கலாம். பாவண்டா, 2 பேர்த்த பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? முதல்ல இந்த ஆபீஸ்ல நான் சேரும்போது அம்மாவும் அப்பாவும் வெளியே ஜன்னல் கிட்ட நின்று நான் உள்ள வரத அம்மட்ட ரசிச்சு பார்த்தாங்க. இன்னைக்கு அதே இடத்துல துக்கம் தொண்டை அடிக்க காசு கொடுத்துட்டு போறாங்க. எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த ஒரு நிலைமை வரவே கூடாது. பெத்தவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. போ புரிஞ்சுப்பாங்க, விடு. இல்லப்பா, என் அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க ரொம்ப வைராக்கியமான ஆளு. என்னைக்குமே அவங்களோட வைராக்கியத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. யார் எவ்வளவு கேவலமா பேசினாலும் சரி, என்னன்னாலும் சரி, அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம வாழணும்னு நினைக்கிறாங்க. பாவம். ஒரு நாள் அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிற நேரத்துல அவங்களுக்கு நம்ம வேண்டியதை செய்வோம். சரியா? நீ அழாத. நான் இருக்கேன். இப்போ வீம்பா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்ச நாள் போக உங்க 2 பேரோட குணத்தையும் பார்த்து ஏத்துக்குவாங்க. சரியா? நீ கவலையே படாத. யாரு இந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவேணாம். ஏதாவது ஒரு லேண்டை பார்ப்போம், அதை வாங்குவோம், அவங்க பேரில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வைப்போம். ஓகேவா? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகும்போது அதை கொண்டு போய் நம்ம கொடுப்போம். இதுக்கு மேல ஒரு ஹஸ்பண்ட் என்னடி பண்ண முடியும்? சும்மா அழுதுட்டு இருக்காத. சரியா? எல்லாம் நடக்கிறது நன்மைக்கேன்னு நினைச்சுக்கோ. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா.